நம்பர் 3, அதே நெகேமியாவை வைத்து நாம் இங்க வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும். நல்ல கவனிங்க, நெகேமியா சொல்றான், என் சபையை போய் பார்க்கணும், என் நகரத்தை பார்க்கணும், நான் தங்க போறேன், என் வீட்டை பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தேவை இருக்கு. தேவையை சந்திப்பது தேவ சித்தம். ராஜாவே, என் தேவையை சந்திக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால். இன்னைக்கு பாடின பாட்டுக்கு இந்த பிரசங்கத்துக்கு என்ன சம்பந்தம் வந்துடுச்சு பாருங்க. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா எனக்கு சாங்ஷன் பண்ணினார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் ராஜா அவனுக்கு சாங்ஷன் பண்ணாரு, ஏன் ராஜா இந்த மாசம் எனக்கு சாங்ஷன் பண்ணுவார். நம்புறவங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் எப்படி படிக்க வைக்க போறேன், நான் என்ன செய்ய போறேன், நான் எப்படி நடத்த போறேன், நான் என்ன பண்ண போறேன், இந்த மாசத்தை எப்படி நடத்த போறேன், வாடகை கொடுக்கறதா, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா, ஃபீஸ் கட்டுறதா, யூனிஃபார்ம் எடுக்கிறதா, ஐயோ நான் என்ன பண்ண போறேன், இந்த கொஞ்சம் வருமானத்தை வச்சு நான் ஏது செய்ய போறேன். எத்தனையோ நேரங்கள் நம்ம வாழ்க்கையில கடன் வாங்கிட்டேன், ஃபைனான்ஸ் வாங்கிட்டேன், நான் என்ன பண்ண போறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர் தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறபடியால் என் தேவைகள் அத்தனையும் சந்திப்பது அவருக்கு சித்தம். என் வீட்டு தேவை, என் குடும்ப தேவை, என் வாழ்க்கையின் தேவையை அத்தனையும் சந்திப்பது என் ராஜாவுக்கு சித்தையா. நான் எதை கேட்டாலும் என் அப்பா எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. நெகேமியா சொல்றான், அவர் கரை என் மேல இருந்ததினால நான் கேட்ட அத்தனை தேவையும் அவர் தந்துட்டாரியா. அப்ப 3வது குறிப்பு, என் தேவைகளை சந்திப்பது தேவ சித்தா. இன்னைக்கு உன் வீட்டின் தேவை, வாழ்க்கையின் தேவை, எந்த தேவையோடு இன்னைக்கு இந்த சர்ச்சுக்குள்ள வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. உங்க இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவையை சந்திப்பது தேவனுக்கு சித்தம். ஹல்லேலூயா.